ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மண் வாசம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி வாழைப்பூ வடை செய்கிறது எப்படின்னு தாங்க. வாங்க பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு வாழைப்பூ எடுத்துருக்குறேங்க. கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். நான் 100 கிராம் கடலப்பருப்புக்கு தான் நான் செய்கிறேன் இன்றைக்கி. அதுக்கோசம் கொஞ்சமாக உங்களுக்கு எப்படி செய்யறதுன்னு காட்டுறேன். வாழைப்பூ முதல்ல சுத்தம் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக செய்யலாங்க சுத்தம் பண்ணுறது. பாருங்கள், உள்ளார ஒரு குச்சி மாதிரி இருக்குது பாருங்கள். அதை எடுத்துகிட்டு அந்த பக்கத்தில் ஒரு இதழ் மாதிரி இருக்குது பாருங்கள், அதை எடுத்துடணும். அவ்வளோதாங்க. அது ஏன்னா அது வேகாது, அந்த பூவெல்லாம் வெந்தும் இது வேகாது, அதனால தான் அதை எடுத்துடுறாங்க. வேறு ஒன்றும் கிடையாதுங்க. இது மாதிரி சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க எல்லாத்தையும். பாருங்கள், வாழைப்பூ ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. வயிற்று புண்ணு ஆற்றும், மலச்சிக்கல்லாம் இல்லாத இருக்குங்க. வாழைப்பூ, வாழைத்தண்டு, வாழைப்பழம் இதெல்லாம் நம்ம உடம்புக்கு நல்லது செய்கிற பொருளுங்க அது. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க எல்லாத்தையும். நான் எடுத்துகிட்டு கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். 100 கிராம் கடலப்பருப்புங்க. இது ஊற வச்சு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு வச்சுருக்கிறேன். ரொம்பவும் ஊற வைக்கக்கூடாதுங்க கடலப்பருப்பை. மிக்ஸி ஜார் எடுத்துக்கின்னு 3-4 பல் பூண்டு, 1 காஞ்ச மிளகா, 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/4 டீஸ்பூனு பெருங்காயத்தூளுங்க. அவ்வளோதான். இதை சேர்த்து நம்ம அரைச்சின்னு வர போகிறோம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இந்த பதத்துக்கு அரைக்கணுங்க. ஏன்னா நம்ம மசால் வடைக்கு கொஞ்சம் குறைன்னு அரைப்போம். இதுக்கு இந்த பதம் தான் இருக்கணும். ஏன்னா நம்ம வாழைப்பூ போடுறதுனால இந்த மாவு ஒட்டணும் இல்லை, அதனால நீங்கள் இதே பதத்துக்கு அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த வாழைப்பூ நறுக்கி வச்சுக்கிற வாழைப்பூ சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துக்குங்க, ஏன்னா அப்புறம் அதிகமாக போட்டால் உங்களுக்கு ஒட்டாது. கொஞ்சம் இஞ்சி, 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினாங்க, ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து ஒன்று சேர பிசைஞ்சு விட்டுக்குங்க. வெங்காயமும் அதிகமாக இருக்கக்கூடாது, பூவும் அதிகமாக இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு இருக்கணுங்க. எண்ணெய் காய வச்சுருக்கிறேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன உருண்டையாக எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு போதும். உள்ளங்கையில் வச்சு இன்னொரு கையால் ப்ரெஸ் பண்ணுங்க. அதே தாங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடாக இருக்கும்போது போடுங்க. அதே மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. வடை செய்யும்போது இது மாதிரி அடிக்கடி வாழைப்பூ இது மாதிரி சேர்த்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்களுக்கு நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. வாழைப்பூ சாப்பிடாத பசங்களுக்கு கூட இது மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கு நம்ம கொடுத்த மாதிரி ஒரு திருப்தி இருக்கும் நமக்கு. நிறைய பசங்க வாழைப்பூ சாப்பிட மாட்டாங்க. இது மாதிரி செஞ்சு கொடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌனாக ஆனதும் எடுத்துருங்க. வாழைப்பூ போட்டதெல்லாம் கொஞ்சம் கருப்பாக தாங்க இருக்குது வடை. அவ்வளோதாங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.